Welcome to Maha Ma'am's class. Next topic நம்ம temperature பத்தி பார்க்கலாம். What is meant by temperature? Temperature is a measure of intensity of heat. Heat measure பண்றதுக்கு பேர் தான் temperature. SI unit of temperature வந்து Celsius and Fahrenheit னு சொல்லுவோம். Heat is a form of energy that is called thermal energy. நம்ம அந்த form of energy நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா thermal energy னு சொல்லுவோம். So thermal energy is exchange between animals and the environment by நிறைய waysல 4 waysல exchange of heat நடக்குது. ஒன்னு radiation, evaporation, conduction and convection. அதாவது transfer of heat. In our planetல வந்து every organism have a definite temperature range. இப்போ நம்மளோட பாடி டெம்பரேச்சர்னு பார்த்தா 37 டிகிரி செல்சியஸ். இதே மாதிரி ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் அது வளர்றதுக்கு ஆப்டிமல் டெம்பரேச்சர்னு ஒன்று தேவைப்படுது. அந்த ஆர்கானிசம் கேரி அவுட் தேர் ஆக்டிவிட்டி இன் த நேரோ ரேஞ்ச் ஆஃப் 0 டிகிரி டு 50 டிகிரி செல்சியஸ். இதுதான் வந்து என்ன சொல்றாங்க, இதுவே சொல்றது வந்து இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் டெம்பரேச்சர். ஒரு ரேஞ்ச் சொல்றாங்க, ஒரு 0 டு 50க்குள்ள தான் ஒரு ஆர்கானிசத்தோட ஆக்டிவிட்டிஸே நடக்கும். அதுக்கும் கீழே போச்சுனாலும் நடக்காது, அதுக்கு மேலே போனாலும் நடக்காதுன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளான்ட்டுக்கெல்லாம் பார்த்தா மேக்ஸிமம் 40 டிகிரி, அதுக்கு மேலே 90 டிகிரிஸ் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா, மேக்ஸிமம் 90 டிகிரிஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா டை ஆகிடும். பட் சம் பிளான்ஸ், இந்த டெசர்ட்ல இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் ஹையாக இருந்தால் கூட அதனால வித்ஸ்டாண்ட் ஆக முடியும். ஓகே, ஏன் அப்படின்னா அந்த புரோட்டோபிளாசம் இருக்குல்ல, பிளான்ட்ல இருக்கிற புரோட்டோபிளாசம் இப்போ 0 டிகிரிக்கு கம்மி ஆயிடுச்சுன்னா உள்ள இருக்கிற அந்த புரோட்டோபிளாஸ்மிக் வாட்டர் கண்டென்ட்லாம் என்ன ஆயிடும்னா கிறிஸ்டலைஸ் ஆகி மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ் டு த பிளான்ட் பண்ணிடும். அதனால பிளான்ட்ஸ்னால மைனஸ்ல வந்து வாழவே முடியாது. பட் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்ராய்டு ஈஸ்ட் எல்லாம் வந்து கேன் வித்ஸ்டாண்ட் த டெம்பரேச்சர், கேன் என்டியூர் டெம்பரேச்சர் ஆஸ் ஹை ஆஸ் 114 டிகிரி செல்சியஸ். அதுவே பாக்டீரியா பார்த்தீங்கன்னா சில பாக்டீரியாஸ் கேன் க்ரோ withstand the temperature of 120 degree Celsius to 130 degree Celsius. சில ஃபங்கை வந்து 89 degree Celsius வரைக்கும் அதனால அந்த டெம்பரேச்சரை withstand பண்ண முடியும். சம் ட்ராபிக்கல் பிளான்ட்ஸ்னா இப்போ நமக்கு அதுக்கான ஃபேவரபிள் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா less than 32 degree Celsius தான் நம்ம பிளான்ட் நம்ம இருக்கிற இடத்துல. அப்புறம் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் வெஜிடேஷன் பார்த்தோன்னா இதை வந்து ஒரு ரிப்போர்ட் அண்ட் ரெக்கார்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, வெஜிடேஷன் வந்து பிட்வீன் 26 டிகிரி செல்சியஸ்லேருந்து 66 டிகிரி செல்சியஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 26 டிகிரிங்கிறது ஃபேவரபிள் ஃபார் கோனிஃபரஸ் பிளான்ட். டெசர்ட் பிளான்ட்ஸுக்கு 66 டிகிரி செல்சியஸ். இந்த டெம்பரேச்சர் ரேஞ்சில் இந்த பிளான்ட்ஸ்னால நிறைய பிளான்ட்ஸ்னால வாழ முடியும்னு சொல்றாங்க. ஸோ இந்த கிராஃப் எதை சொல்லுது அப்படின்னா இட்ஸ் ஆப்டிமம் டெம்பரேச்சர். அதாவது ஒரு பிளான்ட்னால எவ்வளோ டாலரேட் பண்ண முடியும், அந்த டெம்பரேச்சரை டாலரேட் பண்ணி எவ்வளோ மினிமமாகவும் வாழ முடியும், எவ்வளோ மேக்ஸிமமாகவும் வாழ முடியும் அப்படிங்கிறத தான் சொல்றாங்க. இப்போ மெட்டபாலிக் ரேட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அதோட ஆப்டிமம் டெம்பரேச்சர் அப்போ அதோட டாலரன்ஸ் ரேஞ்சில் வந்து பார்க்கும்போது ஆப்டிமம் டெம்பரேச்சரில் அது வந்து ப்ராப்பராக வளர முடியும், அதோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி ப்ராப்பராக போயிட்டுருக்கும். அதுவே மினிமமில் போக போக அதோட ஆக்டிவிட்டி குறைஞ்சிடும், அதுவே மேக்ஸிமம் போகும்போதும் அதோட ஆக்டிவிட்டி குறைஞ்சிடும். ஸோ அதுக்குன்னு ஒரு டாலரன்ஸ் ரேஞ்ச் இருக்குது. அந்த ரேஞ்சு வரைக்கும் தான் அந்த பிளான்ட்னால என்ன சர்வை ஆக முடியும், அதோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி நடக்கும். ஓகே, அதுதான் இந்த கிராஃபில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் வெஜிடேஷன் பேஸ்ட் ஆன் த டெம்பரேச்சர் நீட் வந்து பிளான்ஸை வந்து டிஃப்ரெண்ட் இந்த டேர்ம்ஸ் சொல்கிறாங்க. மெகா டேர்ம்ஸ் அப்படின்னா டேர்ம்ஸ்னா டெம்பரேச்சர், மெகானா ஹைன்னு வச்சுக்கலாம். அப்போ பிளான்ஸ் ஆஃப் வார்ம் ஹேபிடேட், இந்த வந்து பிளான்ஸ் ஆஃப் வார்ம் ஹேபிடேட் சொல்றாங்க. அது என்ன பிளான்னா டெசர்ட் பிளான்ஸ் தான் சொல்றாங்க, விச் ரிக்வயர்ஸ் ஹை டெம்பரேச்சர் ஃபார் இட்ஸ் growth. எக்ஸாம்பிள் டெசர்ட். மீசோதோம்ஸ்னா நம்மளோட பிளான்ட் பிளெயின்ஸ்ல இருக்கிற பிளான்ஸ் விச் இஸ் நெய்தர் ஹாட் நார் கோல்டா இருக்கணும் அண்ட் கெனாட் வித்ஸ்டாண்ட் ஹை ஹாட் ஆர் கோல்டு வெதர். கோல்டு அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. நார்மலாக இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் வந்து மீசோதோம்ஸ். மைக்ரோதோம்ஸ்னா பிளான்ஸ் ஆஃப் கோல்டு ஹேபிடேட்ஸ் விச் கெனாட் வித்ஸ்டாண்ட் ஹை டெம்பரேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹில் ரீஜனில் இருக்கிற அந்த ரோசஸ், அந்த ஆர்ச்சிட்ஸ், அந்த மாதிரி ஹில்லி ஏரியாஸில் மட்டுமே வளரக்கூடிய அந்த பிளான்ட்னால வந்து இங்கே கொண்டு வந்து வச்சோன்னா என்ன டெட் ஆயிரும். அதுதான் வந்து மைக்ரோதோம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஹெகிஸ்டோதோம்ஸ்னா இது கோல்டு வின்டர் ரீஜனில் மட்டுமே வளரக்கூடிய பிளான்ஸ். அதே மாதிரி சீட் ஜெர்மினேஷன் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட சீட் ஜெர்மினேஷன் 20 டிகிரி செல்சியஸ் டு 27 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதனால வித்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அந்த டைமில் தான், அந்த டெம்பரேச்சரில் தான் அது அழகாக ஜெர்மினேட் ஆக முடியும். ஓகே.
இப்போ வெர்னலைசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கோல்டு கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த கோல்டு கண்ட்ரீஸில் ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, பை விச் த டெம்பரேச்சர் ரேஞ்ச் ஆஃப் த பிளான்ட் இஸ் லோவர்ட் இன் ஆர்டர் டு கெட் இயர்லி கிராப் இஸ் கால்டு வெர்னலைசேஷன். இது வந்து மோஸ்ட்லி இந்த கோல்டு கண்ட்ரீஸில் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹை டெம்பரேச்சர் வந்து பிளான்ட் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, நல்லா, அதாவது ஹை டெம்பரேச்சர். பட் ஃபார் சம் கிராப்ஸுக்கு வந்து லோ டெம்பரேச்சர் வந்து ரொம்ப குட்டாக இருக்குது. இஃப் த டெம்பரேச்சர் ரேஞ்ச் ஆஃப் த வின்டர் வேரிஸ் ஆர் லோவர்ட் up to 0 to 5 degree Celsius na என்ன பண்றாங்கன்னா, the seeds are sown in the spring season will grow luxuriantly and the plant will mature and flower at the normal time. ஸோ ஒன்றும் இல்லை, அந்த கோல்டு சீசன் அப்போ தான் அந்த பிளான்ட் நல்லா க்ரோ ஆகும். அப்படின்னா ஸ்ப்ரிங் சீசன்லேயே அந்த சீட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சோன் பண்ணிடுறாங்க, விதைச்சிடுறாங்க. அப்போ அந்த டைமில் அது வந்து என்ன ஆகும், அது ஜெர்மினேட் பண்ணி அது வந்து வெளியே வரும்போது அது நல்ல லக்ஸூரியஸாக எந்த டைமில் க்ரோ ஆகும் அப்படின்னா ஸ்ப்ரிங் டைமில் க்ரோ ஆகும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி மெத்தடை பண்ணுறாங்க. அதுக்கு பேர் வெர்னலைசேஷன் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ டெம்பரேச்சர் ஆல்வேஸ் டிட்டர்மைன்ஸ் தி growth ஆஃப் த பிளான்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஹை டெம்பரேச்சர் இருந்தாலும் நம்ம ஊரில் காட்டன் வந்து க்ரோ ஆகும், லோ சம்மர் டெம்பரேச்சரில் பொட்டேட்டோ க்ரோ ஆகும். ஓகே, இதுதான் வந்து டெம்பரேச்சர்.